ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு. ரொம்பவே காரசாரமாக டேஸ்ட்டு சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். ஒரு முறையாவது மண் சட்டியில் வச்சு சமைச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மண் சட்டியில் வைக்கணும்னு நீங்களே முடிவெடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க மண் சட்டியில் வச்சா. அதோட மனமும் ருசியும் அடிச்சுக்கவே முடியாது. என்னைக்காவது ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு வாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அது என்னைக்காவது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியம். அதை டெய்லியும் செஞ்சால் நல்லது தான். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது முடியாது. ஸோ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸோ நான் இப்போ இந்த ரெசிபிக்கு நான் என்னென்னலாம் செய்கிறேன், எப்படி பண்ணுறேங்கிறது தான் நான் செய்யும் போதே சொல்கிறேன். இப்போ மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை வகையெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வதங்கணும். நாம் இப்போ வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்கும் தான். போர் அடிக்குதுன்னு சொல்கிறத விட அது எப்படி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சோன்னா நமக்கு இந்த போர் அடிக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ எப்போதும் போல தான் இருக்கும். என்ன, ஜாபுக்கு போக முடியல, வெளியில் போக முடியல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அதே தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நமக்கும் சேஃப், மற்றவங்களுக்கும் சேஃப். ஸோ வீட்டில் இருக்கிற டைமில் பாட்டு பாடுங்க. பாட்டு பாடி உங்கள் வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. சாங்ஸ் அந்த மாதிரி உங்கள் வாய்ஸ்க்கு எது செட் ஆகுது அப்படின்னு சூஸ் பண்ணி பாடி அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடி பாருங்கள். டான்ஸ் முன்னாடி சின்ன பிள்ளைகள்லாம் டான்ஸ் ஆடி இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் டச் விட்டு போயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட்டு கவிதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு எழுதணும்னு ஆசையாக இருக்கும், பட் வராது. ஸோ இந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் கிறுக்கல்களாக கூட ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. நம்மளோட கவிதையை நம்மளே எழுதி படித்து பார்க்கலாம். ஒரு நோட்டு பேனா எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நேச்சரை பார்த்த மாதிரி உட்காருங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. ஒரு 3 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும். ஸோ அந்தளவுக்கு வதங்கணும். நான் இப்போது ஓர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட்டுரை மாதிரி இல்லை பட்டிமன்றம் அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஒரு சமுதாயத்தை பற்றி, அரசியல் இல்லை அறிவியல் சம்மந்தமாக, தலைவர்கள் சம்மந்தமாக, இவர்களை யாரையாவது சூஸ் பண்ணி அது சம்மந்தமாக நம்ம கட்டுரைகளோ இல்லை பட்டிமன்றமாவோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செய்யலாம். அதை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கூட நமக்கு அவங்களுக்கு சொல்லித்தரலாம். நமக்கும் அவங்களுக்கும் நிறைய கனெக்ட் இருக்கும். ஸோ இது டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். மிளகுத்தூள் நம்மளோட விருப்பம், எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஜீரகம் இது 2த்தையும் நான் இடித்து சேர்த்துருக்கேன். பவுடராக கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாத்தூள் நம்மளோட விருப்பம்தான், அதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாகும்போது தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேகணும். நெக்ஸ்ட் இப்போது நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. குரூப் எக்ஸாம், நீட் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் சில பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சதா நினச்சிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃப்யூச்சர் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். இது நல்லா வதங்கணும். நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கணும். மசாலாஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாமே மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு
சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாகிடக்கூடாது. கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பா வேணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டு வேக வச்சுக்கோங்க. கிரேவியாக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ஃபைனல் ஸ்டேஜ். சிக்கன் வெந்துருச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வீட்டில் நிறையா மிஸ் பண்ணியிருப்போம் எல்லார் கூடயும் பேசுகிறதுக்கு. ஸோ இந்த டைம் நல்லா நமக்கு கிடச்சிருக்கு. எல்லார் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறதுக்கு பாருங்கள். குழந்தைங்களோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு எந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுங்க. எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பாருங்கள். பேரண்ட்ஸாக நமக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை எதெல்லாம் விட்டு கொடுத்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேசி முடிவெடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அம்மா அப்பா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட இப்போ இருக்கிற டைமில் என்னென்னலாம் அவங்களுக்கு பிடிக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கு. நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சூப்பராக யம்மியாக இருக்குங்க பார்க்கவே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம், அது கூட நாட்டுக்கோழி குழம்பு, செம காம்பினேஷன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாய்.